சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. துரைமுருகன் கதை முடிந்தது, மருத்துவர்கள் அறிவிப்பா. வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் தற்போது திமுக கூட்டணி வெற்றியடைய வேண்டும் என வலுவான ஒரு கட்டமைப்பை உருவாக்கியுள்ளது. மேலும் கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகளை வழங்கலாம், எந்தெந்த கட்சிக்கு எந்தெந்த தொகுதிகள் வழங்கப்பட வேண்டும் என துரைமுருகன் சார்பில் TR பாலு தலைமையில் தற்போது கூட்டணி கட்சிகளுக்கான தேர்தல் தொகுதிகளை வழங்கும் குழு அமைக்கப்பட்டிருக்கு. இதனால் தொடர்ந்து திமுக தனது கூட்டணி கட்சிகளுக்கு யார் யாருக்கு எவ்வளவு தொகுதிகள், தேமுதிகவுக்கு மற்றும் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மைய கூட்டணிக்கு அதிக தொகுதிகளை வழங்கலாம், மேலும் காங்கிரசுக்கு இருப்பதை விட குறைத்து வழங்கலாம் என்கின்ற தகவலும் தற்போது பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இப்படி இருக்கும் சூழலில்தான் துரைமுருகன் வருகிற தேர்தலில் அவர் போட்டியிட முடியாது என்கின்ற தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது. அதாவது அடிக்கடி துரைமுருகனின் உடல்நிலை சரியில்லாமல் செல்கிறது. தொடர்ந்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். இதனால் அவரது உடல்நிலை மோசமான நிலைமையில் செல்கிறதாம். அப்பப்போ சளி தொல்லை, திடீரென உடல் வலி என மருத்துவமனைக்கு கூட்டிச் சென்று பிறகு அவர் வீட்டிற்கு அனுப்பப்படுகிறார். இதனால் மருத்துவர்கள் சொன்ன ஆலோசனையின்படி இம்முறை தேர்தலில் அவர் களம் காணாமல் இருப்பது சற்று நல்லது. அதையும் மீறி அவர் தேர்தலில் நின்றால் அவருக்கு தீவிரமான உடல் பாதிப்பு என்பது ஏற்படும். இதனால் அவரது உடம்பில் இருக்கும் முக்கிய பகுதிகள் செயல்படாமல் போய்விடும் அபாயமும் உள்ளது என மருத்துவர்கள் கூறியுள்ளார்களாம். இதை கேட்ட திமுகவின் தலைமையோ மிகவும் அதிர்ச்சி அடைந்துள்ளது. ஆனால் உதயநிதி ஸ்டாலினோ, இதைதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், மூத்த அமைச்சர்களுக்கு வயதாகிவிட்டது, மேலும் இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்கலாம், தொடர்ந்து கட்சியில் இளைஞர்கள் அருமையாக செயல்படுவார்கள், அது மட்டுமில்லாமல் மூத்த அமைச்சர்கள் ஊழல்வாதிகளாக தற்போது அமித்ஷாவின் வளையத்தில் இருக்கிறார்கள், அவர்களை நாம் ஆலோசகர்களாக மட்டும் வைத்து கொள்ளலாம் என உதயநிதி ஸ்டாலின் கூறியது போன்றவே தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனாலும் ஸ்டாலின் கண்டிப்பாக மூத்த அமைச்சர்கள் என்பது இல்லாமல் நாம் போட்டியிட முடியாது என உறுதியாக கூறிவிட்டாராம். தொடர்ந்து துரைமுருகன், KN நேரு, KSSR ராமச்சந்திரன், செந்தில் பாலாஜி போன்ற மூத்த அமைச்சர்கள் அமித்ஷாவின் வளையத்தில் சிக்கியுள்ளார்கள். மேலும் இந்த எலெக்ஷன் முடிவதற்குள் அவர்கள் கண்டிப்பாக கைது செய்யப்பட அதிக வாய்ப்பிருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. எப்படி இருந்தாலும் சரி, துரைமுருகன் இல்லாமல் கட்சி இல்லை என ஸ்டாலின் கூறி வருகிறார். ஆனால் ஒரு பக்கம் மருத்துவர்களோ துரைமுருகனின் உடல்நிலை மோசமாக உள்ளது என சொல்லி வருகிறார்கள். என்ன நடக்கப் போகிறது? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் நீங்கள் கமெண்டின் வாயிலாக தெரிவியுங்க.